தெலுங்கானாவைச் சேர்ந்தவர் ரியாஸ். 28 வயதான இவர் மீது கொலை முயற்சி, கொலை, திருட்டு, வழிப்பறி, கொள்ளை என 61 வழக்குகள் உள்ளன. இளம் வயதிலேயே தந்தையை இழந்த ரியாஸ் பின்னர் தவறான பாதைக்கு மாறினார். முதலில் ஒரு ரவுடி கும்பலில் சேர்ந்த ரியாஸ் பின்னர் அங்கிருந்து வெளியே வந்து தனியே குற்றங்களை செய்ய தொடங்கினார். குறிப்பாக புல்லட் பைக்குகளை திருடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதுவரை அவர் 30 பைக்குகளை திருடி மகாராஷ்டிராவில் விற்று அந்த பணத்தில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்திருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் அவர் மீது 40க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 3 முறை சிறைக்கு சென்று வெளியே வந்தும் அவர் திருட்டை கைவிடவில்லை. மீண்டும் குற்றங்களை செய்ய தொடங்கினார். கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி இரவு பைக் திருட்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ரியாஸை மத்திய குற்றப்பிரிவு கான்ஸ்டபிள் பிரமோத் என்பவர் கைது செய்ய சென்றிருக்கிறார். அவரை பைக்கில் ஏற்றிக்கொண்டு காவல் நிலையத்துக்கு வரும் வழியில் விநாயக் நகர் அருகே வண்டியை நிறுத்த சொன்ன ரியாஸ் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பிரமோத்தின் மார்பில் குத்திவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த பிரமோத் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். தொடர் தேடுதல் வேட்டைக்கு பிறகு ரியாஸை கைது செய்தனர். அவர் தப்பி ஓட முயன்றபோது கீழே விழுந்ததில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனால் அவரை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று மருத்துவமனையிலிருந்து எக்ஸ்ரே எடுக்க ரியாஸை அழைத்து சென்றபோது கான்ஸ்டபிள் ஆசிஸ் என்பவர் வைத்திருந்த துப்பாக்கியை பறித்துக் கொண்டு தப்பிக்க முயன்றிருக்கிறார். ஏற்கனவே வன்முறையில் ஈடுபட்ட ரியாஸ் ஒரு கான்ஸ்டபிளை கத்தியால் குத்தி கொலை செய்ததால் மீண்டும் இதுபோன்ற சூழ்நிலை ஏற்படாமல் இருக்க தற்காப்புக்காக போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறார்கள். அதில் ரியாஸ் இறந்து போயிருக்கிறார். ரியாஸ் என்கவுண்டரில் கொல்லப்பட்டதை நிஜாமாபாத் போலீசார் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இதற்கிடையே நேற்று நடந்த போலீசார் வீரவணக்க நாள் கூட்டத்தில் பணியின் போது உயிர் நீத்த போலீஸ் தியாகிகள் தூணுக்கு அஞ்சலி செலுத்திய முதல்வர் ரேவந்த் ரெட்டி காவலர் பிரமோத் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார். அதோடு பிரமோத்தின் மனைவி பிரணிதாவிற்கும் 3 மகன்களுக்கும் அரசு துணையாக இருக்கும் என்றும் கூறியிருந்தார். பிரமோத் பதவியிலிருந்து ஓய்வு பெறும்போது கிடைக்க வேண்டிய கடைசி சம்பளத்துடன் அவரின் பணிக்கொடை தொகையையும் காவலர் நல பாதுகாப்பு நிதியிலிருந்து 16 லட்சமும் காவலர் நலவாரியத்திலிருந்து 8 லட்சம் ரூபாயும் கொடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். மேலும் பிரமோத்தின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வீட்டுமனையும் வழங்கப்படும் என அறிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.